ஹலோ! வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஜாதி பத்திரி கொஞ்சம் வச்சிருக்கேன். நட்மக் ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, இவ்வளோ பெரிய பட்டை ஒன்று வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ் வச்சிருக்கேன், ஒரு மராட்டி மொக்கு வச்சிருக்கேன், கல்பாசி வச்சிருக்கேங்க. இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா ஒரு கொரகொரப்பா பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் சின்ன வெங்காயம் வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். நான் 2 தான் வச்சிருக்கேங்க. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் என் குழந்தைங்க காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க, மிளகாத்தூள் சேர்க்கணுன்றதுக்காக கொஞ்சமா வச்சிருக்கேன். இதையும் கொஞ்சம் கொரகொரப்பா போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம மசாலாலாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நான் மட்டன் 3/4 கேஜி கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்து அதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் போட்டு நான் ஒரு 5 விசில் விட்டு வேக விட்டுடலாம். நம்ம இப்போ பிரியாணி தாளிச்சிடலாங்க. இதுக்கு நான் ஒரு கடாயில் 150 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 50 ml வந்து கீ சேர்க்கணும். அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஆயில் மட்டும் சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துறேன், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கி வரணுங்க. அது வரையும் வணக்கலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுது இதுல சேர்த்துடலாம். கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். இது கூட இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுல நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதுல இஞ்சி பூண்டு பச்சை வாசனால நல்லா போகணுங்க. அது வரைக்கும் வதக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச மட்டனை இதுல கொட்டிடுறேங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரணும். முதல்ல நான் சொன்ன ஸ்பைஸ் மசாலா அரைச்சி வச்சிருக்கேங்க. அதை பொடி இதுல சேர்த்துறேன். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க இதோட. இது தயிர்ல நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த நேரம் வேகணும் இது. இப்ப இதுக்கு நான் தக்காளி சேர்க்கலங்க. இதுக்கு தக்காளி ஆக்சுவலா சேர்க்கறது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு தக்காளி சேர்த்து. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி மட்டன்ல வேகும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. இது சிம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மூடி போட்டு வச்சிடலாங்க. நடுவில் திறந்து கலக்கி பார்க்கணும். கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் வெந்து வரணும். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு மேல நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் 4 கப் ரைஸ் ஊற வச்சிருக்கேங்க. அதுக்கு வந்து 6 கப் தண்ணி நான் ஊத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து ஊத்திக்கிறேன்.
அது எனக்கு 2.75 கப் வந்திருக்கு. நான் மீதிக்கு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுல சீரக சம்பா அரிசி 4 கப் கழுவி வச்சிருக்கேங்க, தண்ணி வடிச்சு. அது இதோட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேங்க, அது இதோட பிழிஞ்சு விட்டுலாம். இது பாஸ்மதி ரைஸ் மாதிரி இது இல்லாம கொஞ்சம் சீரக சம்பா ரைஸ் அப்பப்போ கலக்கி விடணுங்க, அடியில போயிடும். இதுல நம்ம நெய் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இதை வந்து மூடி போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே ஃபுல்லா சிம்ல வச்சு தம் விட்டுடலாம். 20 மினிட்ஸ் மேல ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி முடிஞ்சிச்சு. நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.